வணக்கம். மார்ச் 10ஆம் தேதி சாயந்தரம், அதாவது ஈவினிங் ஒரு நைட் நேரம் கூட வச்சுங்களேன், சிந்து பைரவி அப்படிங்கிற விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி வருது. ஏற்கனவே அதை பற்றி நான் பேசியிருப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 10ஆம் தேதினா செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி. அதில் விவாகரத்து கேட்டு கோர்ட்டில் கேஸ் நடக்கும். யாருக்கு? அதாவது சிந்து அப்படிங்கிற ஹீரோயினுக்கும் அவர் கணவர் சிவாக்கும். நாம் அதை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். அந்த டைவர்ஸ் கேஸை பற்றி மட்டும் வேறு விஷயம்லாம் பேச போகிறதில்ல. இவங்க என்ன அப்ளை பண்ணுறாங்க, கோர்ட்டில் அப்ளை பண்ணுறாங்க. எப்போவுமே போக்சோ கோர்ட்டு அப்படின்னு தனியாக இருக்கும், நர்காட்டிக்கல் பியூரோ போதை தடுப்பு பிரிவுக்கு அது தனியாக இருக்கும், மகளிர் நீதிமன்றம் அது தனியாக இருக்கும். அந்த மாதிரி விவாகரத்துக்கும் தனி நீதிமன்றம் இருக்கும். அதை ஒரு செஷன்ஸ் லெவல்லையோ இல்லை ஒரு சப்கோர்ட்லேயோ இல்லை அடிஷ்னல் செஷன்ஸ் கோர்ட்லேயோ நடக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் இது பியூர் சிவில் வழக்கு, கிரிமினல் வழக்கு இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பியூர் சிவில் வழக்கு. விவாகரத்து என்பது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள விவகாரம் பிரச்சனை. அப்படின்னும் பொழுது கணவன் சார்பாக ஒரு வக்கீல் பெட்டிஷன் போடுவார், மனைவி சார்பாக ஒரு வக்கீல் பெட்டிஷன் போடுவார். ஆக ரெண்டு பேருமே தனித்தனியாக வக்கீல் வச்சு வாதாடுவாங்க கோர்ட்டில். இதுதான் இந்த விவாகரத்து கேஸு. சிவில் கேஸுக்குலாம் அப்படி தான். சிவில் கேஸு சில நேரத்தில் கவர்மெண்ட் பிரச்சனை இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் வக்கீல் வருவாங்க. ஆனால் விவாகரத்துன்னு வரும்போது போலீஸ் வரவே வராது. அப்படின்னும்போது இதில் சிவாவுக்கு சார்பாக பிபின்னு ஒருத்தர் ஆஜராகிறார், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் யார் அப்படின்னா, உயர் நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்கு, அதுக்கப்புறம் மாவட்ட நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்கு, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற அந்த கோர்ட்டில் நடக்கும். சென்னையில் வந்தீங்கன்னா சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அந்த கோர்ட்டில் நடக்கும். இவங்களாம் பிபி வருவாங்க. அதே மாதிரி இவங்க அரசு வக்கீல். அதே மாதிரி ஏபிபின்னு வருவாங்க, அரசு உதவி வழக்கறிஞர். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நடுவர், அதாவது தாம்பரம் நடுவர் நீதிமன்றம் அப்படின்னு. நடுவர் அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் அர்த்தம். சென்னைக்கு வந்துட்டுனா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், பெருநகர நடுவர் இப்படின்னு இருக்கும். இதெல்லாம் ஏபிபி ஆஜராகுவாங்க. இப்படி இருக்கும்போது இந்த விவாகரத்து வழக்கில் பிபி வரவே முடியாது. அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு சீனை அந்த டைரக்டர் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த வழக்கில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பெரியம்மா எழுந்து பேசுவாங்க, அப்படி இல்லைங்க விவகாரத்து வேணுங்க. அப்படிலாம் நீதிமன்றத்தில் பேச முடியாது, நாட் அலவுட். யாராவது ஏதாவது பேசணும் சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே வக்கீல் மூலமாக மனு கொடுத்து சம்மன் கொடுத்து தான் பேச முடியும். ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்தோம், சினிமாவை பார்த்தோம் நம்புறீங்க. அது ஒரு பொழுதுபோக்கு காட்சி, பொழுதுபோக்கு விஷயங்கள் அதெல்லாம். ஆனால் அதையே நீங்கள் நம்புறீங்க அப்படின்னும்போது நம்பகத்தனமாக இருக்கணும். அந்த காட்சியும் டைலாகும் எல்லாமே செயற்கை, எல்லாம் டுபாக்கோர். ஒரு சீன் வைக்கிறேன்னா அந்த ரியாலிட்டி இருக்கணும், நிஜமாகவே இருக்கணும். அது சும்மா மேஜிஸ்ட்ரேட்டாக உட்கார்றவங்க, ஜட்ஜாக உட்கார்றவங்க அந்த யூனிஃபார்ம் தப்பு, வக்கீலாக வரவங்க போட்டு வர கோட்டு தப்பு. இதெல்லாம் அறிவாளிகளை பக்கத்தில் வச்சுக்கணும், விஷயம் தெரிஞ்சவங்களை பக்கத்தில் வச்சுக்கணும். ஸோ இப்போ பிபி பேசுவார். பிபி இந்த மாதிரிலாம் பேசுவார். பிபிலாம் இந்த வழக்கில் ஆஜராக முடியாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதுவே இவங்க கிரிமினல் கேஸாக போடுறாங்க, அதாவது வரதட்சணை கேட்டு வழக்கு தொடுக்கிறாங்க அப்படின்னா யார் பற்றி மனுதாரரோ பெண் தரப்பில் தானே சொல்லுவாங்க, கணவர் தரப்பில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, வரதட்சணை கேட்டு எனக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் எஃப்ஐஆர் போடும். அதுக்காக அரசு வழக்கறிஞர் ஆஜராவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விவாகரத்து வழக்கில் அரசு வழக்கறிஞர் ஆஜராகவே முடியாது, அது வாய்ப்பே கிடையாது. கவர்மெண்ட் கேஸ் இல்லை, அது தனிநபர் வழக்கு. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாரும் விவகாரத்து கேஸ்னா கவர்மெண்ட் வக்கீல் ஆஜராவார் போகிறன்னு நினச்சிப்பீங்க. இது முட்டாள்தனமான சீனு, முட்டாள்தனமான டைலாக். இதை வச்சு ஓட்டினே இருக்கிறாங்க 10-20 நாளாக. அதுக்கப்புறம் ஏதாவது மண்டையில் தின்படிச்சுன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னார்னா உடனே சீனை மாற்றுவாங்க. இதுதான் சீரியல் கேடு.
ஆக பொதுமக்களை பார்க்குறவங்கள முட்டாளாகிறானுங்க இவனுங்க. நீங்கள் உண்மையான விஷயத்தை பேசுங்க. வக்கீல்லாம் எப்படி இருக்கணும், போலீஸ்னால் எப்படி இருக்கும், அந்த யூனிஃபார்ம் எப்படி இருக்கும், அந்த யூனிஃபார்ம் கோடு எப்படி இருக்கணும், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், இதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல இந்த டிவி டைரக்டருங்களுக்கு. அந்த சிந்து பாரி டைரக்டர் இல்லைன்னா ஒரு காது மணி அடிப்பேன் நான். யோ முதல்ல விஷயத்தை தெரிஞ்சு பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவேன். என்னடா அப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம காசு கொடுத்து பார்க்குறோங்க. அதெல்லாம் கேபிள் டிவிக்காரங்களுக்கும் ஒய்ஃபைக்காரங்களுக்கும் காசு கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னு ஒரு தப்பான விஷயத்தை சொல்லக்கூடாதுல்ல. யாராவது கேட்டுன்னு தெரிஞ்சுக்கின்னு பேசணும். இந்த மாதிரியான மடத்தனமான காட்சிகள்லாம் இந்த தொலைக்காட்சியில் வருது அப்படிங்கிற போது அதாவது சில நேரத்தில் என் கண்ணில் பட்டுடுது. ஏன்னா நம்ம தொடர்ந்து டிவி பார்க்குறது இல்லை. அதனால் சில நேரத்தில் பார்க்கும்போது பட்டுடுதுன்னா ஒன்றுங்களும் பட்டுன்னு பேச வேண்டியதாகிடுது எனக்கு. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா, ஓ இப்படி தான் போல இருக்குது, போலீஸ்னால் இப்படி தான் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு வச்சுப்பீங்க. தப்பு. சினிமாவில் வர போலீஸ் கிடையாது, டிவியில் வர போலீஸ் கிடையாது. அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். இவங்க கேனத்தனமாக எடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம எதையுமே பொருட்படுத்தாதீங்க. இது தவறான விஷயம். டைரக்டர் திருந்தி டயலாக்கையும் சீனையும் கிரியேட் பண்ணி மக்களுக்கு ஒழுக்கமாக கொடுங்க. நன்றி, வணக்கம்.